மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். தமிழக பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில ஈடுபட இருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நிதிநிலை அறிக்கை சம்பந்தமா இன்று முதல் 22ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சர் ஆலோசனையில ஈடுபட இருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரனும் இணைந்திருக்கிறார். பாஸ்கரன் வணக்கம். என் துறை சார்ந்து இந்த ஆலோசனை இருக்குமா? எப்படி நடக்கிறது? 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லலாம். இம்மாத இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்திலோ தமிழக நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக வெற்றி கழகம் புதிய அரசாக ஆட்சி அமைத்த பிறகு பட்ஜெட் என்பது முழு பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் என்பது முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கை மீது என்ன எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்பது குறித்தான மக்களிடம் எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் தொலைநோக்கு திட்டம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொலைநோக்கு திட்டம் வெற்றி தமிழகம் என்ற அடிப்படையில தான் அவங்க திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில ஓராண்டு, 3 ஆண்டு, 5 ஆண்டு திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில துறை ரீதியாக திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக நிதிநிலை அறிக்கையிலும் துறை சார்ந்த அறிவிப்புகளை எப்படி வெளியிடுவது என்பது தொடர்பான துறை ரீதியான ஆய்வுக் கூட்டத்தை தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று முதல் தொடங்கியிருக்கிறாரு. 22ஆம் தேதி வரை காலை மாலை என்ற இரண்டு வேளையிலும் பல்வேறு துறைகளுடைய ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று உணவு மற்றும் கூட்டுத்துறை தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது ஆய்வுக் கூட்டமாக நடைபெறுகிறது. பிற்பகண்ட வருவாய்த்துறையினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக துறை ரீதியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அந்த துறை ரீதியாக அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களின் அடிப்படையில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பட்ஜெட் இடம்பெற்று அதன் அடிப்படையில் மக்களை சென்றடையக்கூடிய திட்டங்களை எல்லாம் வகுத்து அதன் அடிப்படையில் தான் அறிவிப்புகள் வெளியிடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். வரக்கூடிய நாட்களில் 22ஆம் தேதி வரை துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்குண்டான திட்டமிடல் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.